அப்படியே நீ உயிரோட இருந்திருந்தாலும் அம்மா பேச்ச மீறி அர்ஜுன் உன்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உன் கல்யாணம் நடந்தது சரிதான். அக்கா, அப்போ உன்னோட வாழ்க்கை அது இனிமே கடவுள் கையில. நீ செல்வநாயகி வீட்டுக்கு தான் மருமகளா போக போற. அபியும் அங்கதானே இருப்பாரு. என்னைக்காவது அவர்கிட்ட நான் உயிரோட இருக்கேன்ற விஷயத்த சொல்லும் போது அவரே என்னை தேடி ஓடி வருவாரு. என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அக்கா, அது கூடிய சீக்கிரமே நடக்கும்க்கா. நீயும் அந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. நான் உன்னோட கைய பிடிச்சு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இத சத்யா செஞ்சு கொடுக்கிற சத்தியம். நல்லபடியா போயிட்டு வா. எனக்காக நீ தியாகம் பண்ண நினைச்ச உன் வாழ்க்கை இப்போ உனக்காக நிஜமாவே அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா இருடி. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நீ பூ எடுத்துக்கோங்க. ஆமா, இந்த பிளவுஸ் பிட் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களே, அப்படி எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? சுபத்ரா, நிறைய இருந்துச்சு. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அடுத்த முறை வரப்ப தரேன். அடுத்த தடவை வந்தா 2ஆ தரணும், இதோட சேர்த்து. சரியா? சரி. அங்கிள், நமக்கு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் பிட் எல்லாம் வச்சு யாரும் தர மாட்டாங்களா? தமாஷ் மாப்பிள்ள. சத்யா எங்க இன்னும் காணோம்? இங்க 2 பேரும் போதும் உங்க டிராமா எல்லாம். எங்க இந்த கொடுமை எல்லாம் என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. நீ கிளம்படி முதல்ல. வெல்ல கேட்காம கிளம்படி முதல்ல. போதும்டா. அம்மா வாய மூடுங்கம்மா. 2 பேரும் சேர்ந்து நல்ல பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கணத்துக்கு நான் நாட்டுக்கிட்டு சுத்து போயிருக்கலாம். ஐயோ அப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. வாய மூடு. நீ ஏதோ அக்கா வாழ்க்கைக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னா இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ அந்த அர்ஜுனை லவ் பண்ற விஷயம் எனக்கு இப்பதானே தெரிஞ்சது. அதனாலதானே நீ தேவிக்கு நல்லது பண்ற மாதிரி டிராமா பண்ணி இப்ப நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. அப்பா, தயவு செஞ்சு என்ன அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. என்ன கொச்சப்படுத்தாதீங்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகும்னு உங்க மேல சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் பிடிவாதமா இருந்தேன்ப்பா. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன சம்மதிக்க வச்சாங்க. என்ன நடிப்பு! எப்படியோ இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுதானே நீ திட்டம் போட்ட. இப்போ திட்டம் போட்ட மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றிக்கிட்ட. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீ பேசாத. நீ பேசினாலே அப்படியே எனக்கு குதிக்குது. எனக்கு இவ்வளவு பிரச்சனையே நடந்தது உன்னால தானே. ஆமா, நீ எதுக்கு சென்னைக்கு வந்த? எதுக்கு வந்த? வேலைக்கு போறேன்னு தானே வந்த. வந்து நீ என்ன வேலை பார்த்திருக்க? வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிற அதானே? அப்பா, பெரியவதான் அப்படின்னா நீ இருக்கியே. அப்பா, நீ இவ்வளவு விட ரொம்ப மோசமான ஆளு. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவ காதலிச்சவனையே அவகிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி எங்களையும் நம்ப வச்சு கடைசியில நீ காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல்ல. இதோ இவ்வளவு அம்போடு விட்டுட்டல்ல. நடந்த எல்லாத்தையும் நேர்ல பார்த்துட்டு இப்படி ஈவே இருக்கமே இல்லாம என் மேல நெருப்பள்ளி கொட்டுறீங்களேப்பா. ஐயோ இல்லம்மா, நான் ஒரு ஏமாளி அப்பா. 2 பொண்ணுங்களுக்கும் செல்லம் கொடுத்து சோதரம் கொடுத்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம உங்களை வளர்த்து விட்டேன் பாரு. அதான் நான் செஞ்ச தப்பு. இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியம். இது எனக்கு தேவைதான். ஏண்டா இப்படி பண்ற வருதா? அப்பா, நீங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அதே போல நாங்களும் எந்த தப்பும் பண்ணலப்பா. அபி நல்லவரு.
அர்ஜுன் ரொம்ப தங்கமானவரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையும் செல்வநாயகியும் தான்ப்பா நமக்கு எதிரியா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, எல்லாத்தையும் நான் சீர்படுத்திடுறேன். அப்பா நல்லா சீர்படுத்தலாமா? சீரு உன்ன போய் நம்மள பாரு. என்ன சொன்ன? அக்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த வீட்டு பையனையே கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து அந்த வீட்டுக்கு சீர் கொண்டு போற. சீரு இதுதான் நீ சீர் செய்யற லட்சணமா? அம்மா மடி என்ன நடிப்பு! நீ பிரமாதமான நடிகை. நான் தான் ஏமாந்துட்டேன். நீ எவ்வளவு பெரிய ஆளு இப்பதாம்மா இந்த அப்படிக்கு தெரியுது. டேய் வரதா, ஏண்டா கிறுக்கு பைய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? அப்பா, என்ன வெட்டி போட்ட கூட நான் சந்தோஷமா சாவம்பா. ஆனா என்ன பழி சொல்ற வார்த்தையை மட்டும் என்னால தாங்க முடியாதுப்பா. நான் தெரிஞ்சே எந்த தப்பையும் பண்ணலப்பா. ஏய் சீ, வாய மூடு. யாருக்கிட்ட நீ தப்பு பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன எவ்வளவு பெரிய மடையன முட்டாளா நீ நினைச்சிருப்ப. அப்படி நினைச்சதுனால தானே இந்த அர்ஜுன கிராமத்துல இருக்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அப்பா தேவிக்கு மாப்பிள்ளை இவர்தான்ப்பா, இவங்க அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்க, 6 மாசம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் சொல்லி ஏமாத்திக்கிட்டேன். அப்படி நீ சொன்னதை நம்பி நானும் ஏமாத்திட்டேன். எல்லாம் ஏமாத்துறது உங்களுக்கு எவ்வளவு நெச்செழுத்து இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இப்ப போய் நான் எப்படிப்பா உங்களுக்கு புரிய வைப்பேன்? டேய், தேவி அப்ப கர்ப்பமா இருந்தாடா. நீ வேற அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அதை தடுக்கத்தான் சத்யா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா. அதுக்கப்புறம் தான் தேவிக்கு மாப்பிள்ளை பாக்குறதையே நிறுத்தினீங்க. தேவிய எவ்வளவு பெரிய மன உளைச்சல்ல இருந்து சத்யா காப்பாத்திருக்கா. உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுங்க. ஓ அப்படியா? எனக்கு புரியாது, ஆனா உங்க எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்ல? நான் தான் மடைய முட்டாள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாகிட்டீங்க, என்ன ஏமாத்திட்டீங்க. இந்த லட்சணத்துல நான் ஊர்ல சேர்மன் வேற. வெக்கமா இல்ல? என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கப்பா. நீங்க ஏன் பழிய இவங்க மேல எல்லாம் போடுறீங்க? நான் போட்ட டிராமா இது. இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா, பாட்டிக்கும் தெரியாது, இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுப்பா. இத நானா எடுத்த முடிவுப்பா. உனக்கு யார பிடிக்குமோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நீ இவ்வளவு டிராமா பண்ணிருக்க இல்ல? அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. எனக்காக என் தங்கச்சி செஞ்சா, அவ தியாகத்தை நீங்க கொச்சப்படுத்தாதீங்கப்பா. ஏய் தேவி, அந்த செல்வநாயகி எவ்வளவு கிருத்திரம் பிடிச்சவன்னு உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஆனா அதையும் மீறி அதே வீட்டு பசங்களை நீங்க 2 பேருமே காதலிச்சு இவ கல்யாணம்